ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இது நான் உங்கள் செய்யத். அப்கமிங் குரூப் 2A ப்ரிலிம்ஸ் மெயின்ஸ் நான் ப்ரிப்பேர் பண்ணணும் சார். நான் ஒர்க்கிங் கேண்டிடேட்டாக இருக்கேன், ஹோம் மேக்கராக இருக்கேன், இல்லை ஃபுல் டைமும் படிக்கிறேன். எனக்கு குரூப் 2A தான் டார்கெட்டாக இருக்குது. எனக்கு வந்து ஒரு கைடன்ஸ் வேணும், எனக்கு வந்து ஃப்ளெக்சிபிளாக ஸ்கெட்யூல் வேணும். எனக்கு கம்மி டைம் தான் இருக்குது, ஒரு 2 hours 3 hours தான் டெய்லி இருக்குது. அதில் நான் ரெடி பண்ணணும். ப்ரிலிம்ஸும் மெயின்ஸும் இருக்கிற அந்த வாஸ்ட்டு சிலபஸை கம்ப்ளீட் பண்ணணும். மேக்ஸு ரீசனிங் எல்லாத்தையும் கம்ப்ளீட் பண்ணணுங்கிறவங்களுக்கு இந்த டெஸ்ட் பேட்ச் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இது வந்து விடாமுயற்சி டெஸ்ட் பேட்ச்சு. குரூப் 2A ப்ரிலிம்ஸும் இருக்குது, மெயின்ஸும் இருக்குது. ஜிஎஸ் பார்ட்டு, ஆப்டிடியூட், ரீசனிங் நான் கவர் பண்ணி கொடுத்துருவேன். லாங்குவேஜ் மட்டும் இந்த டெஸ்ட்டில் இருக்காது. ஜென்ரல் தமிழ் ஸ்டூடெண்ட்டாக இருந்தால் நான் யூடியூப்லேயே நான் ஃப்ரீயாக வந்துட்டு உங்களுக்கு மெட்டீரியல்ஸ் அதெல்லாம் கொடுப்பேன். நீங்கள் அதை பார்த்து கவர் பண்ணிக்கலாம். ஜென்ரல் இங்கிலீஷ்னால் நீங்கள் ஓனாக பார்க்குற மாதிரி இருக்கும். ஸோ இதுக்கான அட்மிஷன் பார்த்திங்கன்னா 13 ஏப்ரல் ஆல்ரெடி ஸ்டார்ட் ஆகிடுச்சு. 27 ஏப்ரல் வரைக்கும் இருக்கும். ஜிஎஸ் வந்து ரெண்டுமே இருக்குது. ஜிஎஸும் சரி, ஆப்டிடியூடும் சரி, தமிழ் மீடியமும் சேர்ந்துக்கலாம், இங்கிலீஷ் மீடியமும் சேர்ந்துக்கலாம். நான் சோர்ஸ் மெட்டீரியல் ப்ரொவைட் பண்ணிடுவேன் PDF ஃபார்மெட்டில். அது போக வந்துட்டு ரிவிஷன் நோட்ஸ், இப்போ நீங்கள் யூடியூப்பில் நீங்கள் பார்த்துட்ருப்பீங்களா, அந்த மாதிரி ரிவிஷன் நோட்ஸும் உங்களுக்கு வந்து கிடச்சிரும். ஸோ ஷார்ட்டாக கிறிஸ்பாக வந்துட்டு நீங்கள் ஒரு மெயின்ஸுக்கு கீ பாயிண்ட் எதெல்லாம் கொடுக்கணுங்கிறதும் அந்த நோட்ஸில் தெரிஞ்சிடும். ப்ரிலிம்ஸ்க்கு நீங்கள் குயிக்காக ரிவிஷன் பண்ணுறதுக்கு அது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். மொத்த ஸ்ட்ரென்த்து பார்த்திங்கன்னா 100 பேர் தான் எடுப்பேன். ஸோ அதுக்கு மேலே எடுக்க மாட்டேன். அதே மாதிரி குரூப் 2A பேட்ச், அடுத்த பேட்ச் எப்போ சார் அப்படின்னா, இந்த மாதம் விட்டுட்டேன்னா அடுத்த பேட்ச் நான் போடாமலும் இருக்கலாம். ஆனால் அடுத்த நெக்ஸ்ட்டு 2 monthsக்கு குரூப் 2C ரிலேட்டடாக எந்த பேட்சுமே இருக்காது. ப்ரிலிம்ஸ் முடிகிற வரைக்கும் எந்த பேட்சுமே இருக்காது. இது ஒரு சிங்கிள் பேட்சாக தான் ரன் ஆகும். ஏன்னா வந்து அவ்வளோ சிலபஸ் இருக்குது. இங்கே என்ன ப்ராப்ளம்னா, சிலபஸ் நிறையா இருக்குது, எல்லாத்தையும் முடிக்கணும்னு ஆசைப்பட்றோம், டைமும் கம்மியாக இருக்குது. ஆனால் அதை இயர்லியராக ஸ்டார்ட் பண்ண மாட்டோம். ஒரு 2 மாதம் 3 மாதத்துலேயே முடிக்கணுங்கிற மாதிரி தான் சிக்கலாக இருக்குது. அதனால தான் நான் கொஞ்சம் இயர்லியராகவே ஸ்டார்ட் பண்ணுறேன். இதுக்கான ஃபீ பார்த்திங்கன்னா 2000 ஆகும். மெயின்ஸ் வரைக்கும் இது கண்டினியூ பண்ணிடுறேன். உங்களுக்கு ப்ரிலிம்ஸ் பொறுத்தளவுக்கும் வீக்லி டெஸ்ட்டு, ஸோ 100 கொஷின் இருக்கும். மெயின்ஸ் பார்த்திங்கன்னா டெய்லி வந்துட்டு உங்களுக்கு 4 கொஷின் இருக்கும். ஸோ அதுக்கான டாபிக் என்னென்ன யூனிட் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்கேன். ஒவ்வொரு 2 வாரத்துக்கு ஒரு தாட்டியும் 2 weeks ஒன்ஸ், ஒவ்வொரு தேர்ட் வீக்கும் பார்த்திங்கன்னா ரிவிஷன் இருக்கும். அந்த ரிவிஷன் டைமில் வந்துட்டு நீங்கள் வந்து முடிக்காததை முடிச்சுக்கலாம், பெண்டிங் ஏதாவது இருந்தால் முடிச்சுக்கலாம், இல்லை ஆல்ரெடி படிச்சிருந்தீங்கன்னா கண்டிப்பாக ரிவிஷன் பண்ணலாம். ஏன்னா ரிவிஷன் தான் இந்த எக்ஸாம் கிளியர் பண்ண வைக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய இது. ஃபஸ்ட்டு வீக், செகண்ட் வீக் வந்து பாலிட்டி, அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா ரிவிஷன் ஒரு வாரம் விட்டுருவேன். அடுத்து 3-4 பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து எக்கனாமிக்ஸு, அடுத்து ரிவிஷனு. அடுத்து 5-6 பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ஹிஸ்ட்ரி, அதாவது தமிழ் சொசைட்டி. அதுக்கப்புறமா 7 பார்த்திங்கன்னா 7-8 வந்து ஹிஸ்ட்ரி ரிவிஷனு. அடுத்து 9 வந்து ஜியாகிரஃபி, அடுத்து 10 வந்து ஜென்ரல் சயின்ஸு, அப்புறமா வந்து ஃபுல் ரிவிஷன் டெஸ்ட்டு. ஸோ உங்களுக்கு ரிவிஷன் இருந்துக்கிட்டே இருக்கும். அதனால் வந்து கடைசியாக தான் ரிவிஷன் பண்ணுவோம் அப்படிங்கிற ப்ராப்ளம் இருக்காது. ஏன்னா கடைசியாக நிறைய பேர்த்தினால ரிவிஷன் பண்ண முடியறதில்ல. அடுத்து சைடில் பார்த்தீங்கன்னா இதுக்கான எந்த டாபிக் ப்ரிலிம்ஸ்க்கு படிக்கிறீங்களோ அதுக்கான நோட்ஸ் கொடுத்துருவேன். அதை பேஸ் பண்ணி 4 கொஷின் இருக்கும். அதை எழுதி எனக்கு சென்ட் பண்ணிங்கன்னா நான் எவாலுவேஷன் பண்ணி உங்களுக்கு PDF சென்ட் பண்ணிட்டு வாய்ஸ் மெசேஜில் ஃபீட்பேக் கொடுத்துருவேன். செப்பரேட்டாக இப்போ ப்ரிலிம்ஸோடையே சேர்ந்து மெயின்ஸுக்கும் பார்க்குறனால நீங்கள் நிறைய போர்ஷன் முடிச்சிடலாம். இப்போ மெயின்ஸில் இருக்கக்கூடிய பாலிட்டி, எக்கனாமிக்ஸு, இந்த மாதிரி மெயினான யூனிட்லாம் முடிச்சுட்டா ப்ரிலிம்ஸ்க்கு அப்புறமா மிச்சம் இருக்கிற யூனிட்டு சயின்ஸு, சோஷியல் இஷ்யூ, என்விரான்மெண்ட்டு, இதெல்லாம் முடிக்கிறதுக்கு நம்மளுக்கு டைம் கிடைக்கும். ஏன்னா இதுக்கே வந்து கொஞ்சம் நிறைய பார்க்குற மாதிரி இருக்கும். இப்போ சயின்ஸ் கொஞ்சம் டீட்டெயில்டாக பார்க்குற மாதிரி இருக்கும். அதுக்கப்புறமா ஒரு ரிவிஷனு, அடுத்து சோஷியல் இஷ்யூ தனியாக பார்க்குற மாதிரி இருக்கும். அடுத்து ஜியாகிரஃபியில் வந்து என்விரான்மெண்டலும் தனியாக பார்க்குற மாதிரி இருக்கும். ஸோ ரீசனிங்கும் சைடில் வந்து உங்களுக்கு வாரம் 2-3 டாபிக் கவர் ஆகும். ஸோ இதுதான் ஒவ்வொரு நாளுக்குமான ஸ்கெடியூலு. இதுக்கான சோர்ஸ் மெட்டீரியலும் சென்ட் பண்ணிடுவேன். டெஸ்ட் கொஷின் பேப்பரும் டெய்லியும் வீக்லியும் நான் சென்ட் பண்ணிடுவேன். அதை பேஸ் பண்ணி நீங்கள் படிச்சுட்டு நோட்ஸ் மேக் பண்ணிவிட்டு இல்லை பிரிண்ட் அவுட் எடுத்துகிட்டு நீங்கள் வந்து டெஸ்ட் அட்டன் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இப்போ இருக்கிற மெத்தடில் வந்துட்டு குரூப் 2A ரெண்டுமே பார்த்திங்கன்னா சிலபஸை ரொம்ப இன்க்ரீஸ் பண்ணிட்டாங்க. ப்ரிலிம்ஸுக்கும் நம்ம படிக்கணும், மெயின்ஸுக்கும் படிக்கணும், அதுலேயும் 2 இருக்குது, 2A இருக்குங்கும்போது ரொம்ப காம்ப்ளிகேட்டடு. நீங்கள் ஈவன் ப்ரிலிம்ஸும் ப்ளஸ் மெயின்ஸ் 2A பார்க்குறதுக்குமே உங்களுக்கு வந்து நிறைய டைம் தேவைப்படும். ஸோ அதனால் இயர்லியராக ஸ்டார்ட் பண்ணுங்கள். டைம் இல்லாதவங்க வந்து இயர்லியராக ஸ்டார்ட் பண்ணுங்கள். அதுதான் ஒரே வழி.
டைமும் எனக்கு இல்லைன்னு தெரிஞ்சு நீங்கள் இயர்லியராக ஸ்டார்ட் பண்ணாமல் நோட்டிஃபிகேஷன் வந்த பிறகு தான் நான் படிப்பேன், ஒரு 2 மாதம் தான் படிப்பேன், அதுக்குள்ளே எல்லாத்தையும் முடிக்கணும்னா ப்ராக்டிக்கலாக பாசிபிலிட்டி இல்லை. ஸோ அதனால் அதுக்கு தகுந்த மாதிரி தான் நான் ஃப்ளெக்சிபிளாக கொடுத்துருக்கேன். ஸோ இது எனக்கு கன்வீனியண்ட்டாக இருக்குது அப்படிங்கிறவங்க இந்த பேட்சில் ஜாயின் பண்ணிக்கலாம். கீழே டிஸ்கிரிப்ஷனில் வந்துட்டு ரெஜிஸ்ட்ரேஷன் லிங்க் கொடுக்குறேன். அதில் ரெஜிஸ்டர் பண்ணிவிட்டு எனக்கு நான் உங்களுக்கு கால் பண்ணுவேன். ஏதாவது டீட்டெயில்ஸ் வேணும்னா நீங்கள் அதில் கேட்டுக்கலாம், டவுட் கிளாரிஃபை பண்ணிக்கலாம். அப்புறமா நான் பேமெண்ட் பண்ண பிறகு பேட்சில் ஆட் பண்ணி விட்டுருவேன். ஸோ மிஸ் பண்ணிடாதீங்க. வேணுங்கிறவங்க விருப்பப்படுறவங்க இவ்வே ஜாயின் பண்ணிக்கோங்க. ஒன்ஸ் க்ளோஸ் பண்ணிட்டா அப்புறமா நான் இது பண்ண மாட்டேன். ஏன்னா குரூப் 1க்கும் நான் க்ளோஸ் பண்ண பிறகு நிறைய பேர் ஆட் ஆகணும் அப்படின்னு சொல்லி இது பண்ணி இருந்தீங்க. ஓரளவு எனக்கு ஸ்ட்ரென்த் இருந்தால் தான் மேனேஜ் பண்ண முடியும். அதுக்கு மேலேனா எனக்கு ரொம்ப எக்ஸீட் ஆச்சுன்னா கஷ்டமாக இருக்கும், அது ஃபுல் ஃப்ளெஜ்டாக இருக்காது. அதனால தான் லிமிட்டடாகவும் இது பண்ணுறேன், இயர்லியராகவும் ஸ்டார்ட் பண்ணுறேன். ஸோ இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறேன். அப்கமிங் வீடியோஸில் பார்க்கலாம். தேங்க்யூ.